டைப் செய்து அழிக்கப்பட்ட ரகசியமான அனுப்பப்படாத குறுஞ்செய்தி. இந்த பர்சன் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீ நினைக்கிறியா நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல விரும்பலை, இல்லை சொல்ல என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு. என்னோடய சைடு ஸ்க்ரீன் டெட்டாக இருக்குன்னு நினச்சிட்ருக்கியா? இல்லை, நீங்கள் அவங்களோட ஃபோனை பார்த்தா தான் தெரியும் எத்தனை தடவை அவங்க அதை ஓப்பன் பண்ணி உங்களோட சேட் வந்திருக்கா, உங்கள் சேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, உங்ககிட்ட மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நிறைய பேராகிராஃபாக உனக்காக டைப் பண்ணுறேன், என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், நான் எவ்வளோ வருத்தப்படுறேன் அப்படிங்கிறத உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ நேரம் அந்த ஃபோனை விரைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த சென்ட் பட்டன் அனுப்புறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுட்டு விரைச்சி பார்த்துட்ருக்காங்க அந்த சென்ட் பட்டன் அனுப்புறதுக்கு. அவங்களோட ஹார்ட் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ரேஸ் ஆகுது அந்த டைமில். ஆனால் என்ன பயம்னா, நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, ஏதாவது ஹார்ஷாக சொல்லிடுவீங்களோ, இல்லை நீங்கள் ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகிட்டீங்களோ அப்படின்ற பயம். அவங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா அப்படியே டிராஃப்டில் விட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. இது ஒரு நாளும் நடக்குது. இது ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஒவ்வொரு நாள் நள்ளிரவுலையும் இந்த ஸ்ட்ரகிளை இந்த பர்சன் கோ த்ரூ பண்ணுறாங்க. அமைதியாக, சைலன்ஸ், த பெயின் இன் சைலன்ஸ். அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மேலே அக்கறை இல்லாமல் இல்லை. இட்ஸ் பிகாஸ் தே ஆர் அஃப்ரைட், டெரிஃபைட் ஆஃப் யுவர் ரிஜெக்ஷன். நீங்கள் அவங்கள வேண்டான்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்ற பயத்தில் அமைதியாக இருக்காங்க. அப்படி என்ன விஷயத்தை டைப் பண்ணுறாங்க, எதை டைப் பண்ணி என்ன பேராகிராஃபாக டைப் பண்ணுறாங்க? ஸ்டே வித் மீ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சன் பாஸ்டில் ஏதோ ஒரு விதமாக உங்களுக்கு ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு இது அவங்க ஃபேமிலியை சூஸ் பண்ணது எல்லாம் பயம், கோழைத்தனம். ஐ கெப்ட் குவைட் ஸோ ஐ குட் கீப் யூ. அவங்க உண்மையை சொல்லலை. ஏன் அப்படின்னா, உண்மையை சொல்ல நீங்கள் போயிடுவீங்கன்னு தெரியும், அதனால தான் அமைதியாக இருந்தாங்க. பட் யூ ஆர் ஸோ ஸ்மார்ட், கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்ககிட்டேருந்து எதை செய்ய மாட்டேன்னு அவங்க உங்களுக்கு சொன்னாங்களோ, எதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களோ அதையே செஞ்சுட்டு திருட்டுத்தனமாக உங்களை ஏமாற்றிருக்காங்க. அதை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் விலகி போயிட்டீங்க. இவங்க இப்போ அந்த பெட்ரேலேருந்து வெளியில் வர முடியல. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க செஞ்சது துரோகம் அப்படின்னு. ஐ see you the way I breathe you in. It's the texture of your skin. I want to wrap my arms around you, baby. Never let you go. இந்த தடவை அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நிச்சயமாக உங்களை இறுக கட்டி பிடிச்சிட்டு உங்களை போகவே விட மாட்டாங்க. There is nothing like your touch. உங்களை மாதிரி அவங்க மனசத்தோட யாராலையும் முடியாது. It's the way you lift me up. அவங்களோட வைப்ரேஷனை நீங்கள் அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே பிரைட் ஆக்கிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை அவங்க மேலே இன்னும் நம்பிக்கை இல்லை. All I could want, all I can wish for nights alone that we miss more. அந்த தனிமையில் உங்களோட கடந்த அந்த இரவுகளாகட்டும், இல்லைனா தனிமையில் கடந்த அந்த மொமெண்ட் ஆகட்டும், அதுதான் உங்களுக்கு திரும்ப வேணும். அந்த நினைவுகள் எல்லாமே உங்களுக்கு வெறும் நினைவுகளாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நேரம் திரும்ப உங்களுக்கு வரவே இல்லை, இது வரைக்கும் வரல. அதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. கைண்ட் ஆஃப் அப்சஷன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே பாட்டம் டெக் எனர்ஜி அப்சஷன். இதை தான் ரொம்ப அப்சசிவாக இருக்காங்க. இதை எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது செல்ஃப் லவ். நீங்கள் அவங்க வேண்டாம் வேணும் எதுவுமே சொல்ல, அமைதியாயிட்டீங்க. அப்படியே அமைதியாயிட்டீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் உண்மையிலே அவங்கள ஆச்சரியப்பட வைக்காது. நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தீங்க. ஆனால் திரும்ப இந்த பர்சன் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களோ அதையே ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணி அதை உங்களை ஏமாத்திலாம் நினச்ச பெரிய முட்டாள் அவங்க அப்படிங்கிறத ரொம்ப வலியோடு இப்போ ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க, நினைக்கிறாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ திடீர்னு கரண்ட் போன மாதிரி தான் அவங்க வாழ்க்கையும் நீங்கள் போனதுக்கப்புறம் இருண்டு போச்சு. எவ்வளோ அழகாக பிரபஞ்சம் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எனர்ஜெட்டிக்கலாக. நீங்கள் இல்லை, அவங்க வாழ்க்கை இருட்டாக இருக்குது. இந்த சின்ன வெளிச்சம் என்ன, இந்த வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நினைவுகள், உங்களோட காதல் நினைவுகள், இந்த பாஸ்ட் மெமரிஸில் தான் அவங்க இன்னும் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் தான் 24/7 அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. இந்த தருணத்தில் நீங்கள் என்ன டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணணும். ஸோ இந்த தருணத்தில் இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு ஐ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தான் அந்த மெசேஜை டைப் பண்ணி டெலீட் பண்ணி அவங்க பண்ணிகிட்ருக்க அந்த போராட்டத்துலேருந்து அவங்கள வெளியில் வரதுக்கான ஒரு உந்துக்கோலாக அந்த எனர்ஜி இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் இங்கே உங்களை சுற்றி தான் அவங்க சுற்றிட்டுருக்காங்க. இந்த ரொம்ப ரொம்ப அழகாக பிரபஞ்சம் இன்னைக்கு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 10 of Swords, இதுதான் அவங்க நைட்டில் பண்ணிகிட்ருக்க வேலை.
அதாவது அவங்க மொபைல் எடுத்துகிட்டு மனசு ஃபுல்லாக வலி, தூங்க முடியல, இந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷனை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பயம் அவங்கள வந்து தடுத்துகிட்டே இருக்குது. டைப் பண்ணி அனுப்புறது, அனுப்பலாமா வேணாமா, அனுப்பலாமா வேணாமா, அனுப்பி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, நினைவுகளும் செத்து போயிடும். அந்த பயம் தான் அவங்கள தடுத்துகிட்டே இருக்குது. இதுதான் அவங்களோட போராட்டம். எவ்ரி டே நைட்டு வந்து அவங்க ஒன்ஸ் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நிம்மதியாக இருக்கிறதே கிடையாது. அவங்க போராடிட்டு இருக்கிறது இதுதான். அவங்க போராட்டமே இதுதான். உங்களுக்கு அனுப்புறது இது எப்படி அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரியும். இந்த கில்ட் ஃபேஸை வச்சுட்டு உங்ககிட்ட எப்படி வரதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த போராட்டம் தான் அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப அப்சசிவான எனர்ஜியில் இருக்காங்க. அவங்களோட சந்தோஷம் நீங்கள் தான். 10 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் கப்ஸ். நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அவங்க காதல் அப்படின்னா அது உங்களுக்கு தான். மேபி இந்த பர்சன் பாஸ்டில் அவங்கள வேலைக்கு போயிட முடியும், இல்லைனா காசு பெருசு, இல்லைனா அப்பா அம்மா போட ரெஸ்ட்ரிக்ஷன் பெருசு, ஏதோ ஒரு துரோகம் உங்களுக்கு நிச்சயமாக பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பண்ண வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமும் சொல்லியிருக்காங்க. தே ஆர் கில்ட்டி. ஆனால் இப்போது அந்த கில்ட்டி தான் அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்க அந்த தப்பையும் ஒத்துக்கிறாங்க. நான் இப்போ தப்பு பண்ணியிருக்கேன், ஐ பிளேட் டம்ப் அப்படின்றாங்க. நான் வந்து ரொம்ப தப்பாக விளையாடிட்டேன் இந்த கேமை, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்க தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ண தவறு அவ்வளோ பெருசு. வி காட் கரண்ட். வந்துட்டு போயிடுச்சு ஸ்ட்ரிப்பிங். ஸோ இட்ஸ் அ சைன். உங்கள் ரீடிங் பண்ணும்போது இதெல்லாம் நடக்குதுன்னா இட்ஸ் அ சைன். அவங்களுக்கு வந்து வருது. உங்கள் எனர்ஜியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அலைன் பண்ணுறீங்களோ, அப்சஷன் இவ்வளோ ஷஃபில் பண்ணதுக்கப்புறம் வரது வந்து பார்த்திங்கன்னா அப்சஷன், கன்ஃபியூஸ்ட். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க ஃபேமிலி. அவங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்களா? இவ்வளோ தவறு பண்ணதுக்கப்புறம், இல்லைனா உங்களை ஹர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஒத்துப்பீங்களான்ற பயம் தான் அவங்களுக்கு. ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. இந்த பர்சனால் தூங்க முடியல, சாப்பிட முடியல. மேபி நீங்கள் பார்த்ததுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க, இல்லை அவங்க உருவமே மாறி இருக்கும். மேபி நீங்கள் ரீசெண்டாக இந்த பர்சனை பார்க்கவே இல்லை அப்படின்னா ட்ரை டு see them once. அவங்கள ஒரு தடவை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. அவங்க ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க, சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, நைட் ஃபுல்லாக வந்து அவங்க தூங்காமல் முழிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அவங்க தூங்காமல் முழிச்சிட்ருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அவங்க மனசில். ரொம்ப அதாவது உங்கள் மெசேஜுக்காக துடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு பயமும் இந்த பர்சனுக்கு இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்களோ வேறு யாரையாவது அப்படின்னு நினைக்கும்போது இந்த பர்சனால் நிம்மதியாக தூங்கவே முடியல. அப்படி போனீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பண்ண துரோகம் மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு மாயையில் இருக்காங்க. ஃபேமிலி அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. 5 ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இந்த ஹெவி பேர்டன், இந்த ஹெவி சுச்சுவேஷனுக்கு காரணம் ஃபேமிலி. அவங்க ஃபினான்ஷியலாக அவங்கள ஏமாற்றிருக்காங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. மேபி ஃபாதர் ஃபிகர் ஏமாற்றிருக்கலாம், இல்லைனா ஏமாற்ற போகிறாங்க. இவங்க ஒன்ஸ் வந்து உங்களை நோக்கி வராங்க அப்படின்னா அவங்க பண விஷயத்தில் இந்த பர்சனை ஏமாற்றுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏமாற்றிட்டாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். அதுவுமே ஒரு தடை. இங்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க பாஸ்டில். இப்போ அந்த கன்ஃபியூஷன் நிச்சயமாக அவங்களுக்கு இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு வேணும். இந்த பிரிவு உங்களோட அந்த எனர்ஜி இல்லாதது உங்களுக்காக எவ்வளோ ஏங்குறாங்கன்னு அவங்களுக்கு புரிய வச்சது. இதுதான் பேஷன், ஃபயர். இந்த காதல் வந்து அவங்கள தீயாக எரிச்சிட்ருக்கு, சுட்டு எரிச்சிட்ருக்கு. இட்ஸ் லைக் டு பி ஃப்ரேங்க், காதல் தீ வந்து அவங்கள காதல் தீ, மோகம், ஃப்யூச்சரை பற்றின ஒரு அன்சர்டினிட்டி, நிலையில்லாத தன்மை, இதெல்லாம் வந்து அவங்கள ரொம்ப அரிச்சிட்ருக்கு. அதை விட பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி, இதில் வந்து எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி ஃபேமிலி துரோகம் இதுவும் நடந்துட்டுருக்கு. ஃபேமிலி கண்டிப்பாக இன்வால்வ்டு இந்த சிச்சுவேஷனில். இவங்க வந்து இந்த துரோகத்தினால் மட்டும் வந்து உங்களை விட்டு விலகில, அவங்க வர துடிக்கிறாங்க. 2 விஷயம் அவங்கள தடுத்துட்டு இருக்கு. ஒன்று ஃபேமிலி, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்ற பயம். இதுதான் வந்து அவங்கள தடுத்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறாங்க, என்ன எக்ஸாக்ட் மெசேஜ் இப்போது அட் ப்ரெசென்ட், இதெல்லாம் வந்து டைப் பண்ணி அழித்த மெசேஜ். வா, இதை தலைகீழ போய் ஐ நெவர் வாண்டட் டு see you ட்ரை. உங்களை வந்து அழ வைக்கணுங்கிறது அவங்களுக்கு கான்செப்டே இல்லை. பட் இது வந்து அவங்க அறியாமையாக பண்ணிட்டாங்க. சில இட்ஸ் அன் எக்ஸ்கியூஸ். பட் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இப்படிலாம் வந்து இவ்வளோ ஆழமான காதல் எனக்கு இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை உனக்கு பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. பட் ஐம் ஹேவிங் டவுட்ஸ் அபவுட் யுவர் கமிட்மெண்ட் லெவல். ஸோ இப்போ இந்த பர்சன் வந்து 100% வந்து ஹீல் ஆகிட்டாங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பர்சனுக்கு இன்னுமே உங்களை ட்ரிக் பண்ணுற இந்த புத்தி வந்து இந்த துரோகம் பண்ணுற புத்தி போயிருக்கலாம். ஆனால் வந்து மேனிப்புலேட் பண்ணுற புத்தி வந்து இன்னுமே கொஞ்சம் இருக்குது இந்த பர்சனுக்கு. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். உங்களுக்கான கைடன்ஸ் நான் எடுக்க தான் போகிறேன். ஆனால் இந்த பர்சன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வந்தாங்க அப்படின்னா உடனே திரும்ப போய் காலில் விழாதீங்க. ஹாவ் யுவர் ஹோல்டு.
நீங்கள் வந்து என்ன கேட்கணுமோ, என்ன விஷயங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட கிளாரிட்டி வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த பர்சன்கிட்ட நீங்கள் காதில் ஒத்துக்க போகிறீங்களா, ரிஜெக்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த பர்சன்கிட்ட 100% லாயல்ட்டி நான் பார்க்கல. இட்ஸ் அ வார்னிங் சைன். இங்கே பாருங்கள், டெம்பரன்ஸ், 3 ஆஃப் சோர்ஸ். அவங்க வந்து ரொம்ப பொறுமை இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா இந்த வழியிலேருந்து உங்களுக்கு வெளியில் வரணும். நீங்கள் ரொம்ப சீக்கிரம் அந்த பர்சன்கிட்டேருந்து மெசேஜ் ரிசீவ் பண்ணுவீங்க. நம்ம நேற்று பார்த்து அந்த 48 ஹவர்ஸ் அந்த டைம் லைன் ஆக்சுவலாக இதோட செட் ஆகுது. 48 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த பர்சன்கிட்டேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைனை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. மேபி அட்லீஸ்ட் நீங்கள் எனர்ஜிக்கலாவது ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க இந்த எனர்ஜி கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அவங்கள பற்றின பேர் நீங்கள் கேள்விப்படலாம். இல்லைனா வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங், இல்லைனா அவங்க உங்களுக்கு டெடிகேட் பண்ண சாங், இல்லைனா வந்து நீங்கள் போன இடங்களை பற்றின ஃபோட்டோஸ், ஏதோ ஒன்று வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பர்சன் வந்து உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம சைன்ஸ் வேணாலும் பார்க்கலாம் ஃபர்தராக. ஏன்னா இந்த பர்சன் வர எனர்ஜி வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஏன்னா அவங்க பெயின்லேருந்து வெளியில் வர துடிச்சிட்ருக்காங்க. தே வாண்ட் டு ஹீல் திஸ், தே வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். அதுதான் மெயின் சோர்ஸ். ஆனால் உங்களுக்கான ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, வேலையை பார். உங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் பிரபஞ்சம் போடாங்க, நீ வேலையை பாரு, மீதி என்ன நடக்குமோ அது தானாக நடக்கும். டோன்ட் சேஸ், நெவர் சேஸ். ஏன்னா இந்த பர்சன் உங்களுக்கு ஆல்ரெடி துரோகம் பண்ணியிருக்காங்க. அது சின்ன துரோகம், பெரிய துரோகம், அதெல்லாம் போகாதீங்க. துரோகம் இஸ் ஆல்வேஸ் அ துரோகம், அவ்வளோதான். ஜட்ஜ்மெண்ட், ஏன்னா பிரபஞ்சம் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. டிவைன் இன்டர்வென்ஷன், டிவைன் பனிஷ்மெண்ட் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இதில் நீங்கள் போய் மூக்க நுழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு ஃப்ளோ, பிரபஞ்சத்தோட ஃப்ளோ முடிஞ்சு போகும். இந்த பர்சன் இந்த சூழ்நிலை தான் இருக்காங்க. ஐம் டயர்ட் ஆஃப் ப்ரிட்டெண்டிங் தட் ஐ டோன்ட் லவ் யூ. இது ஃபேமிலிக்கிட்ட நடிக்கிறதாகட்டும், அவங்க அவங்கள நேசிக்கவே இல்லைன்னு, இல்லைன்னா காசுக்காக வாலாட்டுறதாகட்டும், ஏதோ ஒரு விஷயம் அவங்க இங்கே பண்ண துரோகத்துக்கு இனிமேல் வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மை ஃபீலிங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். உங்கள் எண்ணங்கள் மாறிடுச்சோ அப்படின்ற பயம் இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட வந்து 0 ரெஸ்பான்ஸ். அதுதான் இந்த பர்சன் இன்னுமே பெரிய தவிப்புக்கு உள்ளாக்கிட்டுருக்கு. திஸ் இஸ் வாட் நள்ளிரவு நேர எண்ணங்கள். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.